ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து தரன்னு சீனுவை இழுத்துட்டு போய் ரகுராம் முன்னாடி காதலை சொல்ல வைக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஜானகி கும்பிட்டுட்டு இருக்கப்போ வந்து பூசாரி வந்து சொல்கிறாங்க, இருங்க அவசரப்படாதீங்க, நீங்களும் வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, இருக்கட்டும், ஆமாம் நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் கிட்ட வந்து பூசாரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள், நம்மளை வந்து ஒரு பொய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொய் வந்து மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தாத வரைக்கும், அதே மாதிரி அந்த பொய்யினால் நன்மை நடந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் யாருமே பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் யாருமே வந்து தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்லதுக்காக 1000 பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, மன்னிச்சிருங்க சாமி, இது வந்து நீங்கள் உங்களோட கருத்தை வச்சுக்கோங்க, ஆனால் என்னை நம்பினவங்க பொய் சொன்னால் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் ஒன்றும் தலையிடலை, நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டீங்க, இன்றைக்கி விசேஷமான நாள், அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவிலில் இந்த பக்கம் 2 பேரும் வந்து ரகுராமும் சரி ஜானகியும் சரி ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. பிரசாதத்தை வந்து கொடுக்குறாங்க ஜானகி, ஆனால் ரகுராம் வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, தயவு செஞ்சு நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கீங்க, எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்காக வந்து கோவப்பட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அழுகுறோன்னே, நீ அழாத ஜானகி, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை வாங்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதை சாப்பிட்டோன்னா வந்து சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் வா ஜானகி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒன்றா வரதை பார்த்தோன்னே மாயாவும் சரி தனாவும் சரி பார்த்துட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க. ஐயா 2 பேரும் தனித்தனியாக போனவங்க இப்போ ஒன்றா வராங்கன்னா சமாதானம் ஆகிட்டாங்கன்னு தானே விஷயம் அப்படின்னோடனே, கரெக்டாக மணி வராங்க. வந்தோடனே பொண்ணு வீட்டிலேருந்து பேசுனாங்க, இந்த மாதிரி தாலி ரெடி ஆகிடுச்சு, அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னோடனே, அப்படியா விஷயம் அப்படின்னோடனே மாயா கொஞ்சம் வந்து அப்செட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம தாலி வரைக்கும் வந்தாச்சு, நம்ம மண்டபம் வரைக்கும்லாம் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து சாப்பாடு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்க அப்படின்னு சொன்னோன்னு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து பார்வதி வந்து மோர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் குடிச்சிக்கிறேன்மா, நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீன்ட்டு தான் நான் முதலையே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இங்கே ஏன்ப்பா பாட்டி வந்து சொல்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வரணும், நீங்கள் என்னப்பா தனியாக தாலியை எடுத்துகிட்டு வந்து இருக்க அப்படின்னோடனே, தம்பதி சமையந்தர தானே வரணும் அப்படின்னோடனே, இல்லை அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் அப்படின்னு, என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வாங்குறாங்க. பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சரி ரகுராமும் சரி ஜானகியும் சரி சொல்கிறத பார்த்தோன்னே மாயா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க சீனு மேலே. என்ன நடக்குதுன்னு கை செய்கையில் காமிச்சோன்னா, இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சீனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து தாலியை பார்த்தோன்னா வந்து, உங்கள் முறைப்படி தான் வந்து தாலியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, டக்குன்னு சிவராமன் சொல்கிறாங்க, அப்போ எதுக்கு அது கூட எங்களுக்கு வந்து வேலை வைக்கல, நீங்களாவே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு. தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதோ முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னு ரகுராம் சொன்னோன்னா, சரி அப்படின்றாங்க. இதை போய் பூஜை பண்ண ஜானகி அப்படின்னோடனே தாலியை வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயர் வந்து சொல்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே ரகுராம் காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறம் வந்து சிவா பார்வதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சீனுவோட அப்பா மணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து சீனு வந்து, மாயா ஏன் கோவமாக கோச்சிட்டு வந்துட்டேன். ஆமாம், கோச்சிட்டு வராமல் நான் என்ன பண்ணுறது, உன்னையெல்லாம் நம்பி வந்து நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, என்ன 2 பேரையும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டே ஆகணும்ல, அதுக்கு தான் நான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், மண்டபத்தில் போய் வந்து தாலி கட்டி கடைசி நேரத்தில் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி அதை இந்த காமெடி சினிமாவில் தான் நடக்கும், இங்கே இல்லை, இப்போல்லாம் நடக்காது வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில். இப்போயே நம்ம வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டலைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் உண்மை தெரிய போகிறது, அதை இப்போயே சொல்கிறது ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு சீக்கிரம் சொல்கிறோமோ அவ்வளோக்கு பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். மாயா வந்து ப்ராக்டிக்கலாக அட்டகாசமாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சீனு வந்து இல்லை அதான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ யோசிச்சேன்னா கல்யாணமே முடிச்சு போயிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பெரியப்பேட்டை சொல்லலான்னு தரன்னு இழுத்துட்டு வராங்க. மாடிப்படையில் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க மாயாவா. நீ இன்னும் அவசரப்படாத, நான் அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் மாயா அப்படின்னோடனே, இதுக்கப்புறமும் நீ அவசரப்பட மாட்டேன்னு சொல்கிறியா மான்னு சொன்னோன்னே, பெரியப்பா இங்கே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சீனு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் அங்கே பாரு அப்படின்னு மாயாவை சொல்லிட்டு இந்த பக்கம் எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பின்னாடி ஓடுறாங்க. லபக்குன்னு சட்டையை பிடிச்சி தரன்னு பிடிச்சிட்டாங்க மாயா. இப்போ நீ உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை நானே போய் சொல்லிடுவேன் அப்படின்னோடனே, வேண்டாம் நானே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தடவி யோசிச்சுக்கிட்டு இங்கே வராங்க. வந்தோடனே சொல்லு சீனு அப்படின்னோடனே, ஓ பார்த்துட்டிங்களா அப்படின்னு, எங்கே ஓட பார்க்குற முதல்ல சொல்லு,
என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். தடவிக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம் சொல்ல வேண்டியது சொல்லு அப்படின்னோடனே, அது வந்து அப்படின்னு இழுக்காத முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னோடனே, உன் மனசுக்கு சொல்லணும்னு நினச்சதுன்னு வச்சுக்கோயேன் தாராளமாக நடக்கும். ஆனால் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டு அதை மறைச்சி வச்சுட்டு அதை வந்து நடக்கணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோயேன், நிச்சயமாக அது வந்து நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே, அவரே ஹிண்ட் எடுத்து மறைக்கிறேன்னு எல்லாமே சொல்கிறாரு. இவன் சொல்கிறானான்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன உன் மனசில் ஏதாவது ஆசை வச்சுருக்கியா, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, அவர் தான் ஆசைப்பட்றான்னு சொல்கிறாருல மாயா வந்து யோசிக்கிறாங்க, சொல்லு அப்படின்னோடனே, இவன் வந்து கரண்ட் பில்லு கட்ட மறந்துட்டேன், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு கிண்டல் பண்ணி காமெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம சீனு. இதை பார்த்தோன்னா செம கடுப்பாகி போயிடுறாங்க. இந்த பக்கம் ரகுராம் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முடியுது அதோட எபிசோட்.